ஏசிக்குள் குட்டி போட்டு குடும்பம் நடத்திய பாம்பு. சோசியல் மீடியாவில் வைரலாகும் மிரள வைக்கும் வீடியோ. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏர் கூலர்ஸையும் வீட்டில் இருக்கிற ஏசியும் தூசு தட்டி ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்குறீங்களா? அதாகப்பட்டது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஏசியை பற்றின இந்த வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா, இல்லை ஏர் கூலர் இருக்கா? அப்போது ரொம்ப நாளாக அதை ஆஃப்லையும் வச்சுட்ருக்கீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். பிஃபோர் ஆனிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஒயர் எதுவும் கட் ஆயிருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை எலக்ட்ரிஷியனை வச்சு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஆஃப்லேயே இருக்கிற ஏசி பாம்புகளுடைய வாழ்விடமாக கூட மாறி இருக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற வெண்துர்த்தி அப்படிங்கிற ஏரியாவில் நடந்திருக்கு. கோடை வெயிலோட வெப்பம் தாங்காம சத்யநாராயணா அப்படிங்கிற நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, தம் வீட்டில் இருந்த ஏசியை ஆன் பண்ணிருக்காரு. அப்போ இந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு. ஸோ ஏசி அந்த வெண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பாம்பு ஒன்று லேசா மெல்ல மெல்ல தலை நீட்டி பிளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கு. ஸோ பல நாளா ஆன் பண்ணாத அவரோட ஏசியில பாம்பு ஒன்று குட்டி போட்டு குடும்பமே நடத்திட்டு இருக்குன்னா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ இதை பார்த்து அவரோட ஹார்ட் பீட்டே நின்று போகிற அளவுக்கு ஷாக் ஆகிட்டு சத்யநாராயணா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு. அவங்க சம்பவ இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பாம்பையோ அதனுடைய குட்டிகள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 8 குட்டிகளையும் பத்திரமா மீட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாம்பா எடுத்து பாம்பு பிடிக்கிறவங்க தங்களோட பையில போடுற அந்த வீடியோவை பார்த்து இன்டர்நெட்டே ஷாக் ஆகியிருக்குன்னா வேற என்னத்தை சொல்ல. ஓ மை காட், பயம்ஸ் ஆஃப் இந்தியாவா தான் நேக்கோ இருக்கிறது. சரி, சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேரு நம்ம வீட்டு ஏசியில முதல்ல பாம்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் வேற கொடுத்துட்டு வராங்க. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? மறக்காம உங்களோட கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க.